மும்பையில இருந்து 245 கிலோமீட்டர் தூரத்துல பஞ்ச்கனி இருக்கு. இந்த அருமையான இயற்கை சூழ்நிலையில நிறைய போர்டிங் ஸ்கூல்ஸ் இருக்கு. இங்க படிக்கிறதுக்காக நிறைய இடத்துல இருந்து பசங்க வராங்க. இவ்வளவு போர்டிங் ஸ்கூல்ஸ் ஒரே இடத்துல இருந்தாலும் அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருந்தது. இந்த கதை ஒரு வித்தியாசமான பிரச்சனையை கொண்டது. இது அங்க இருக்கிற சென்ட் ஜான்ஸ் போர்டிங் ஸ்கூல்ல நடந்தது. வினோதமா பாக்குற இந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் இந்த போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. அவ எப்பவும் சோகமாவே இருப்பா. ஸ்கூல்ல அவ யார் கூடயும் பேச மாட்டா. அவ எப்பவும் அமைதியாவும் பயத்தோடையும் இருப்பா. அதனால அந்த ஸ்கூல்ல யாரும் அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கல. இந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். டியானா, என்ன உனக்கு தெரியுமா அபவுட் தி டாய்லெட்? ஆனி, நீ சொல்றது அந்த 666 பத்தியா? ப்ளீஸ் பா, அத பத்தி மட்டும் பேசாதீங்க. இல்லாம அங்க டீனாவோட ஆத்மாவும் இருக்கு. ஏய் ஏய், அங்க பாருங்க. கைஸ், டீனானா அவதானே லாஸ்ட் இயர் டாய்லெட்ல சூசைட் பண்ணிக்கிட்டாளே? அவதான். உனக்கு தெரியுமா? அந்த டாய்லெட்டுக்கு யாரு போனாலும் அவங்களுக்கும் அவ தெரியவா. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி அவங்களை சாவடிச்சிரும். அதனாலதான் நாங்க போவே மாட்டேன். அந்த சைட் போனோம்னாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஆமா ஆமா. ஆனி, நீ சொன்னது அந்த 666 பத்தி தானே? அங்க டீனாவோட ஆத்மா இருக்குல்ல?
சக்சஸ். அவளை அந்த பாத்ரூம்குள்ளேயே வச்சு நான் கதவை பூட்டிட்டேன். மெயின் என்ட்ரன்ஸையும் சேர்த்து லாக் பண்ணிட்டேன். லிசன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கத்த ஆரம்பிச்சிருவா. என்னாச்சு? என்னடி ஆச்சு அவளுக்கு? போய் பார்க்கலாம் வா. கதவு மூடி இருக்கும் போதே அவளால எப்படி வெளியே வர முடிஞ்சதுன்னு 3 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒருத்தரோட உதவி இல்லாம அவளால எப்படி வெளியே வர முடிஞ்சதுன்னு இவங்க யாருக்கும் புரியல. ஆனா அந்த இடத்துல அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லைங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அங்க என்ன நடந்தது? This is impossible. நான் தான் அவளை உள்ள வச்சு பூட்டிட்டு வந்தேன். ஓகே கேர்ள்ஸ், இன்னைக்கு உங்கள் யூனிஃபார்மையும் நெயில்ஸையும் செக் பண்ண போகிறேன். எங்கள் கை காட்டு. குட், வெரி நைஸ். நாட் க்ளீன். யூ மஸ்ட் க்ளீன். Agnes, show me your nails. What's wrong with you, Agnes? Look at your nails. Are you biting the nails, Agnes? Silence. Silence. And look at your hair also. Uniform also so untidy. அம்மா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்போ பாரு தலையை குனிஞ்சிக்கிட்டே இருக்க? Come on, look at me. Look up. காலையில் நீங்கள் எல்லோரும் நீட்டாக ரெடி ஆகிறதுக்கு டைம் இருக்கு. நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி வரணும். நீ காலையில் எழுந்து குளிக்கவாது செய்கிறியா இல்லையா? Quiet. Agnes, நீ வளர பொண்ணுமா, உன் மேலே உனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க வேண்டாம்? Agnes, I'm talking to you only. What are you looking out there? Agnes, I'm talking to you. Look at me. பூகம்பம் தான் எப்படி ஆடுமோ அதே மாதிரி அன்னைக்கு நடந்தது. So I thought it may be an earthquake. But then அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருந்த டீச்சர்கிட்ட இதை பற்றி சொன்னப்போ she said no. மற்ற பசங்களாம் கூட இல்லைன்னு தான் சொன்னாங்க. அவங்க யாருக்கும் எங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு ஏற்படவே இல்லையா.
அது எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நீ மத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்றன்னு தெரியுமா? உன்னை விட பெட்டர் இன்டெலிஜென்ட் யாரும் இல்லைன்ற மாதிரி. லுக் அட் யூ, ஒரு பைத்தியக்காரி மாதிரி இருக்க. ஆமா, இது என்ன புது ஹேர் ஸ்டைலா? ஐ திங்க் இவ ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனரா வர போறான்னு நினைக்கிறேன். டிசைனரா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் மாடலா இருக்கணும். ஆனா இவ ரொம்ப மாடலா இருக்கா. சரி, ஃபேஷன் ஷோ நடத்தலாம். ஹே கேர்ள்ஸ், ஸ்டாண்ட் அப். ரெண்டு சைடும் நில்லுங்க. பெஞ்சஸ் எல்லாம் எடுங்க. ஏய், எங்க போற? ஓகே கேர்ள்ஸ், இப்போ எல்லாரும் மார்க் போடுங்க. நம்ம போர்டிங் ஸ்கூல்லே டாப் மாடல் ஆக்னஸ் வில்லியம் இப்போ ரேம்ப் வாக் பண்ண போறா. கம் ஆன் பேப், டைம் டு வாக். நடமா, உன்னை டான்ஸ் ஆடவா சொன்னோம்? நடக்கலனா காலே அடி விழும். ஆ! யார் அடிச்சா? ஏய், என்னப்பாச்சு? What's happening here? Arrange the tables now. And Agnes, you come with me. அங்க நடக்கிற விஷயங்கள் யாருக்கும் புரியாத மர்மமா இருந்தது. ஆக்னஸ் தன்னோட தனி உலகத்துல பயந்துகிட்டு இருந்தா. சில காரணங்களால அவ மத்தவங்க கிட்ட இருந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டா. இதை எல்லாத்தையும் பார்த்த டீச்சருக்கு அவ மேல பயம் வந்தது. அப்பதான் அவளோட டீச்சர் வேற ஒரு செக்ஷன்ல இருக்கிற ஷில்பாவை கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஃப்ரெண்டாக்க நினைச்சாங்க. Shilpa, this is Agnes. Agnes, this is Shilpa. ஹாய் அக்னிஸ். Agnes, check in, my child. அக்னிஸ், அக்னிஸ், நீ எதுக்கும் பயப்படாத. உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன்ல. ஃப்ரெண்டு என்ன, நீ என்ன சிஸ்டரா கூட நினைச்சுக்கோ. நான் உன் சிஸ்டர் தான். நிஜமா நீ என்ன வேணும்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். எதுனாலும் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இல்ல மத்தவங்களால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் சொல்லலாம். சரி, இப்ப நீ படுத்துக்கோ. என்ன, படுத்துக்கோ. குட் நைட். ஷில்பாவோட ஹெல்த் அன்னையிலேருந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அவளுக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே புரியல. இவ்வளவு சீக்கிரம் எப்படி ஷில்பாவோட ஹெல்த் ஸ்பாயில் ஆயிருக்குன்னு தெரியல. ஆக்னஸ்க்கு இதை பத்தி ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும்னு என் மனசுக்கு பட்டது. So the next day I called Agnes to my cabin.
Agnes, don't keep mom my side. எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருக்காத. சொல்லு, ஷில்பாக்கு என்ன ஆச்சு? சொல்லு அக்னேஸ். ஐ டோன்ட் நோ மேம். உனக்கு என்னாச்சு அக்னேஸ்? Why are you like this? நீ ஏன் யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிற? உன்னை யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்களா? அக்னேஸ், நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? Oh my God, look at this child. Agnes, you may go now, Agnes. என்னாச்சு இவளுக்கு? அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. Yes, sister. உண்மையிலே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அவ மேல ஏதோ ஆவி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். I can feel that. Some dark energies அவகிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. கண்ணால பார்க்க முடியாத ஒரு சக்திய ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷங்க கிட்ட அதை ஆண்ட விடாது. ஹேய், மூவி நல்லா இருந்தது இல்ல? பொறுமையா பேசு, இல்லனா மாட்டிப்போம். எனக்கு தெரிஞ்சு வார்டன் தூங்கி இருக்க மாட்டாரு. வாட்ச்மேன் வந்தா ஒளிஞ்சுக்கலாம். நம்ம பேர்ல யாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவ்வளவு தைரியம் யாருக்கு இருக்கு? what was that? என்னது இது? இன்னைக்கு இவ்வளவு விடக்கூடாது. வாங்க. வாட்ச்மேன், வாட்ச்மேன். இப்ப வேணா, அப்புறமா பாத்துக்கலாம். வாங்க. ஏய், அங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன இங்க யாரையும் காணோம்? எங்க மாயமா போயிருப்பா? அந்த 3 பேரும் ஆக்னஸ்க்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க நினைச்சாங்க. அவ வேணும்னே நம்மள டீஸ் பண்றான்னு அந்த 3 பேரும் நினைச்சாங்க. ஆனா அதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அவங்க எடுத்த இந்த முடிவால பெரிய பிரச்சனைய சந்திக்க போறாங்கன்னு இவங்க 3 பேருக்கும் தெரியாது. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்களை பயமுறுத்தலான்னா? இப்ப வேணாண்டி.
யாரோ வர மாதிரி இருக்கு. என்னாச்சு? என்னடி என்ன ஆச்சு? என்னாச்சு? ஏன் எல்லாரும் அப்படி கத்துறீங்க? தியா, வாட் ஹேப்பன்? ஏன் யாரும் பேச மாட்டீங்க? எனக்கு கெட்ட கனவு வந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, எல்லாரும் அவங்க இடத்துல போய் படுத்து தூங்குங்க. இன்னைக்கு அவளை விடக்கூடாதுப்பா. இன்னைக்கு ராத்திரி அவளை ஏதாவது பண்ணணும். அவளுக்கு புத்திசாலின்னு நினைப்பு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நம்மள பயமுறுத்தலாம் நினைச்சிட்டா. நம்மள பார்த்தாலே அவ பயப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சாகணும். இந்த ராத்திரி அவ ஜென்மத்துல மறக்க மாட்டா. அவ முடிய நம்ம கட் பண்ண உடனே எப்படி அழ ஆரம்பிச்சிட்டால. அவ நிலைமை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. ஏய் இருங்க, நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கணும், ஓகே? ஆனா சீக்கிரம் வந்துரு. நம்ம திரும்பியும் போய் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணணும். சீக்கிரம் வந்துடுறேன்.
இன்னும் இவ்வளவு ஆளை காணுமே. போய் பார்க்கலாம் வா. என்னாச்சு? ஆக்னஸ். ஆக்னஸ்? என்னது? அவ எப்படி இங்க வந்தா? இங்க யாருமே இல்லையே. நீ உண்மைதான் சொல்றியா? ஆமா, உண்மைதான் சொல்றேன். கழுத்தை பிடிச்சு நெரிச்சா. எதுவும் இல்ல, வா போலாம்.
Agnes, Agnes, open the door. Agnes, Agnes, கதவை தர. Agnes, please open the door. Agnes, we want to help you. போது Agnes உள்ள. Agnes, please open the door. Agnes, கதவை தர Agnes. Please open the door. இதெல்லாம் நான் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? Help you. உங்களுக்கு எதுவும் தெரியாது. Agnes, Agnes, please open the door. Agnes, 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 உனக்கு ஹெல்ப் பண்ண தான் உனக்கு கூப்பிடுறோம். Please open the door, Agnes. Agnes, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. Open the door. நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். Please, Agnes, open the door. எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குமா? Agnes, ஓபன் பண்ணி இல்ல கதவை உடைச்சிடுவோம். நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். நீங்க கதவை உடைச்சீங்கன்னா என்ன நானே கொன்னுப்பேன். யாரும் உள்ள வராதீங்க. Please, Agnes, அப்படி எதுவும் செய்யாத. என் பேச்ச கேளு. Agnes, Agnes, டோர் ஓபன் பண்ண. Agnes, நான் சொல்றதை கேளு. Please open the door. Agnes, Agnes, டோர் ஓபன் பண்ணுமா? Agnes, please, please, Agnes. வேண்டாம். பிடிவாதம் பிடிக்காத. Open the door, Agnes. இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. Please open the door, Agnes. திறக்க போறியா இல்லையா? திறக்க முடியாது. எனக்கு என் உயிர் மேல ஆசை இல்ல. எனக்கு செத்துலாம் போல இருக்கு. என்ன நானே குத்திப்பேன். என்ன நானே குத்திப்பேன். Please don't do that. Please don't do that. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாத Agnes. Agnes, Oh God, please help us. Save my child. Save my child. Agnes, Agnes, my child, please. Please don't do that, ma. Please don't do that. என் பேச்ச கேளு. Please door open பண்ணுமா. யோசிக்காதமா. இதுக்கு மேலேயும் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. Agnes, 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 எங்க இருக்க? Agnes, அப்படி பண்ணாத. வேண்டாம். ப்ளீஸ் அப்படி பண்ணாதம்மா. நீ எதுவும் செஞ்சுக்காத. ப்ளீஸ். எங்க பேச்ச கேளுமா. Agnes, வேண்டாம். என் பேச்ச கேளு. Agnes, no, Agnes, no. வேண்டாம். Agnes, தயவு செஞ்சு no, பண்ணாத. no, Agnes. சொன்னா கேளு. Please, Agnes, my no, child. Agnes. Agnes, my child. வேண்டாம். இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா. பண்ணாத. No, Please, don't சொன்னா do it. கேளுமா. இதெல்லாம் பண்றது நீ இல்லன்னு எனக்கு தெரியும். சொல்றதை கேளுமா. ஆனா நாங்க உன்னை காப்பாத்தணும் ட்ரை பண்றோமா. இதுல உண்மையில எந்த எதுவுமே ஃபால்ட்டும் இல்ல. இல்ல. சொன்ன கேளு. Agnes, என் பேச்சு கேளு Agnes, ப்ளீஸ். வேண்டாமா, எதுவும் செய்யாத. Agnes, 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 சொன்ன கேளு. கண்ட்ரோல் பண்ணிக்கமா. எனக்கு உயிரோட இருக்கவே ஆசை இல்ல. உண்மையை சொல்லணும்னா நான் அன்னைக்கு செத்துட்டேன். என் உயிருக்கு உயிரான என் தங்கச்சி என்ன காப்பாத்திட்டு அவ செத்துட்டா. நான் அன்னைக்கு செத்து போயிருக்க வேண்டியது. அன்னையில இருந்து எங்க அம்மா ஒரு நடப்பணமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மா அம்மா என்கிட்ட பேசுமா. என்னால உயிர் வாழ முடியாது.
இதெல்லாம் பண்ணது ஆக்னிஸ் இல்ல மரியா. Yeah, I know. ப்ளீஸ் உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்க. இப்ப கூட அவ இங்க இருக்கா, என் கூடதான். எப்பவுமே என் கூட இருந்து என்ன ஜாக்கிரதையா பாத்துட்டு இருக்கா. டோன்ட் வரி, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். என்ன நல்லது நடக்கும்? எனக்கு இனிமே எந்த நல்லது நடக்க தேவையே இல்ல. I miss her so much. Agni, please, don't do that tonight. Please. Oh my God. What is happening here? My God. Oh my God. Jesus. Jesus, what's happening? Maria. Maria, Maria. Yeah, Maria. I love you so much. இந்த இடத்தை விட்டு என்ன போயிடு. Oh, Maria. Please. போயிடு. Listen my child, listen me. Agnisha நாங்க ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம். Maria, please go. நாங்க அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கிறோமா? நாங்க ப்ராமிஸ் பண்றோம். எங்களோட பாரநார்மல் எக்ஸ்பர்ட் சொன்னபடி அகால மரணம் அடைஞ்ச உடம்புல இருந்து ஆத்மா வெளியே போகும்போது அது மேலோகத்துக்கு போகாம இந்த பூமியிலேயே தங்கிடுது. அப்படி தங்கும்போது அவங்களுக்கு பிடிச்சவங்களோட கூடவே அதுவும் தங்கிடுது. இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நல்ல காரியங்களையும் செஞ்சுட்டு இந்த பூலோகத்தை விட்டு அது மேல் லோகத்துக்கு போயிடுது.